கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாது போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். பாருங்க, இப்ப கோபாக்கினைக்குள்ளே கடந்து போக முடியாது. 2 தரம் தரிசனமானா, இப்ப அவனால முடியல. ஒரு நேரத்துல அதான் சொல்லுவாங்க, தொடக்க நேரத்துல வெளியே வந்திருந்தா ஈஸி. ஆனா அது விட்டு, அது வேறு விட்டு எனக்குள்ளே ஐயா அது ஸ்திரப்படுகிற பொழுது சில காரியத்திலிருந்து வெளியே வருகிறது கஷ்டம். அல்லேலூயா. அன்னைக்கு அப்படி இருந்த பொழுதே கர்த்தர் வார்த்தைகளை சொல்லுகிற காரியங்களை நாம் புரிந்து கொண்டவர்களாய், உணர்ந்து கொண்டவர்களாய் அந்த காரியத்தை விட்டு வெளியே வந்திருந்தோமா. ஆனால் எளிதாக இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்றா, ஐயா உங்க தேசத்துல நீங்க சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி என்னுடைய நோக்கம் என்னன்னா உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறது. அதற்கு முதல்ல முறுமுறுக்காதீங்க, ஸ்தோத்திரத்தோட இருங்க. 2வது நீதியை பின்பற்றதுக்கு எந்த காரியத்திலும் விட்டு கொடுக்காது. இதுதான் தேவனுடைய நீதி. இதை தாண்டி என்னால செயல்பட முடியாது. ஏன்னா பின் நாட்கள்ல உங்களுக்கு நன்மை செய்யும்படி சில பாதைகளை கர்த்தர் நடத்திருப்பாரு. அந்த நன்மைக்குள்ளே போகாதபடிக்கு நீங்க நல்லா என்ன, கர்த்தர் கோபம் கொண்டான், அதோட முடியல. அங்கே அவனுடைய சந்ததி 2ஆக பிளந்தது. ரெகோபெயாம், நீங்க பார்த்து ரெகோபெயாம் 2 கோத்திரத்தையும் அவனுடைய வேலைக்காரன் யெரொபெயாமுக்கு 10 கோத்திரமும் பிரித்தளிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தகப்பன் சொன்னார், என் கிருபையை உனக்கு விளக்க மாட்டேன். நான் சொல்ல கிருபை இருக்குது, கிருபை இருக்குது, கிருபை இருக்கிறதால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா உன்னுடைய சுதந்திரத்தை உன்னால அனுபவிக்க முடியல. வேலைக்காரன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்? உன் நாட்களை நடக்காது, ஆனா உன் சந்ததி நாட்களை அதை கொண்டு வருவேன் என்று சொல்லி சாலமோன் ஞானவான் தான். ஆனா செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரப்படுகிறது போல கனமும் ஞானமும் பெற்றவன ஐயா சொற்ப மதியினம். அல்லேலூயா. என்ன மதியினம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற மதியினங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்குள்ள இல்லாதபடிக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அது உன் சுதந்திர வீதம், அது உன் சுதந்திர வீதம், அது உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் அனுபவிக்க கூடியது. அந்த வாக்குத்தத்தங்கள் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் உரியது. ஆனா வேற இடத்துக்கு போகுதுன்னா, நான் இன்றைக்கு நீதியிலே நடந்திருக்கிறேனா என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். 3வது ஒரே ஒரு காரியத்தை